கிரியேட்டிவ் கேட்சை தமிழுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து நம்ம போடக்கூடிய புது வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண கையோடு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளார போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு பிவிசி பைப்பை ஒரு ட்ரைபாடாக மாற்றுறதுன்னு தான். ஸோ வாங்க அது எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ பேசிக்காக முதல்ல நம்ம இப்போது இதில் வந்து நமக்கு தேவையான பார்ட்ஸ் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி. ஸோ இந்த பார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மொத்தமாக என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் குழம்ப வேண்டாம். ஸோ ஓடையில் சில பார்ட்ஸ் வரலாம். ஸோ அதனால தான் நான் வந்து முன்னாடியே நான் சொல்லிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க அது எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல நம்ம பேஸ் செய்யணும். ஸோ அந்த பேஸுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி நம்ம செஞ்சுக்கணும். மேக்ஸிமம் இந்த பிவிசி பைப்புக்கான டைமென்ஷன்ஸ் எல்லாமே உங்களோட விருப்பமாக கூட நீங்கள் வச்சு நம்ம வந்து சென்டரில் வந்து பிவிசி பைப்பை நிப்பாட்டுறதுக்கு ஒரு ஜாயிண்ட் தேவைப்படும். ஸோ ஒரு கப்ளையும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிவிசி பைப்பும் ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணுறதுக்கு. ஸோ அதை நான் மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சென்டர் பார்ட்டை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். ஸோ அந்த சென்டர் பார்ட்டை வச்சு மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம அதுக்கு முன்னாடி எடுத்த பிவிசி பைப்பை நம்ம வந்து மெஷர் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஹைட்டுக்கு நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். அதாவது லென்த்துக்கு கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் பிவிசி பைப்பை. இதுக்கு முன்னே நான் சொன்ன மாதிரி பிவிசி பைப்பை நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதை அந்த 3-வே கப்ளரோட நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதை நம்ம சென்டரில் மாட்ட போகிறோம் நம்ம பேஸில். ஸோ பேஸோட சென்டரை வெர்டிகலாக மாட்ட போகிறோம். ஸோ இது பார்க்குறதுக்கு இப்படி மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த பிவிசி பைப்பை கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதையும் நம்ம இதில் சென்டரில் ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செல்ஃபி ஸ்டிக்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ செல்ஃபி ஸ்டிக்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ் மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் அதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் ஒரு ஸ்டைரோஃபோம் ஷீட் எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டைரோஃபோம் ஷீட்டை நம்ம அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் 747 கம் யூஸ் பண்ண போகிறேன். செல்ஃபி ஸ்டிக்கை நம்ம பிவிசியோட பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ரெண்டு எல்போவும் ஒரு சின்ன துண்டு பிவிசி பைப்பை நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி ஃப்ரீடமில் ரொட்டேட் பண்ணுறதுக்காகத்தான். ஸோ இதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃபி ஸ்டிக் அட்டாச் பண்ண அந்த பிவிசி பைப்பில் நம்ம சென்டரில் கட் பண்ணி நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அது எப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நான் மெஷர் எடுத்துக்கிறேன். ஸோ மெஷர்மெண்ட் படி பாதியை நான் கட் பண்ணிவிட்டு ஸோ அந்த பாதிக்கு தகுந்த மாதிரி நான் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ அந்த சென்டர் பார்ட்டை எடுத்து நம்ம பேஸோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ண பிறகு பார்க்க இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம பெயிண்ட் அடிச்சிடலாம். ஸோ
என்கிட்ட இருக்கிறது ஒரு ப்ளூ கலர் பெயிண்ட், ஸ்ப்ரே பெயிண்ட் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஸ்ப்ரே பெயிண்ட்டை நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ப்ரே பண்ண போகிற பார்க்க இப்படி தான் இருக்குது, நல்ல நீட்டாக பெயிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம அதோட 180 டிகிரியோட ஆக்ஷன் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.